ஹாய், ஐ எம் டாக்டர் ஆஷிஃபா சம்ரானா. என்னோட பேஷண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஹோமியோபதி மெடிசின் கிட் பாக்ஸ் தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தோம்னா அக்யூட் டிசீசஸ்க்கு தான் வந்து இந்த கிட் பாக்ஸ். அதாவது திடீர்னு ஏற்படக்கூடிய குறுகிய கால நோய்களுக்கு மட்டும்தான். இதில் டோட்டலாக 12 மெடிசின்ஸ் இருக்கு. இந்த மெடிசின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா என்னுடைய கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ தான். அதில் மொத்தம் வந்து பார்த்தோம்னா 12 கண்டிஷன்ஸ்க்கு வந்து இந்த மெடிசின்ஸ் குடுத்துருக்கேன். அதையும் கிளியரா வந்து அந்த பாக்ஸ்லயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு சாப்பிட்டதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அது ஒத்துக்காம ஏற்படக்கூடிய வயிற்று வலி, அந்த மாரியான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு மெடிசினு. செகண்ட் ஒன் வந்து தொண்டை வலியால உணவு, தண்ணி அத குடிக்க முடியாம கஷ்டப்படுறது. தேர்ட் மெடிசின் வந்து டிராவல் பண்ணும்போது வரக்கூடிய வாமிட்டிங், கொமட்டல், தலை சுற்றல் அந்த மாரியான பிரச்சனைக்கு வந்து தேர்ட் மெடிசினு. நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா டிராவல் ஒத்துக்காது. அவங்களுக்கெல்லாம் இந்த மெடிசின் சாப்பிட்டாங்க அப்டின்னா, அந்த வாமிட்டிங் சென்சேஷன் எல்லாமே வந்து டோட்டலா சரியாயிரும். அண்ட் ஃபோர்த் மெடிசின் வந்து பார்த்தோம்னா, உடல் பலவீனம். சடனா வந்து ரொம்ப வீக்னஸா ஃபீல் பண்றது, இல்லன்னா ஃபீவர் வந்ததுக்கப்புறம் உடல் வந்து ரொம்ப சோர்வா, பலவீனமா இருக்கிறப்ப வந்து இந்த மெடிசின் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. 5த் ஒன் வந்து பார்த்தோம்னா, அஜீரணத்தால ஏற்படக்கூடிய வாயு தொல்லை. சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாடு டைஜஷன் ஆகாம, அதனால ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இந்த 5த் மெடிசின் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 6த் மெடிசின் வந்து பார்த்தோம்னா, காமன் கோல்டு வித் ஃபீவரிஷ் சென்சேஷன். அதாவது நார்மலா வரக்கூடிய சளி, ஜலதோஷம் அதோட சேர்த்து ஒரு காய்ச்சல் அடிக்கிற மாரியான ஒரு ஃபீல் இருக்கிறது. இதுக்கு வந்து 6த் மெடிசினு. 7வதா உள்ள மெடிசின் வந்து பார்த்தோம்னா, அது வெயில் தாக்கத்தால ஏற்படக்கூடிய தலைவலி. இப்ப இருக்கக்கூடிய சம்மர்ல வந்து பார்த்தோம்னா, அதிகமான வெயிலால வெளியில போயிட்டு வந்ததோட, நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா, தலை ரொம்ப பயங்கரமா வலிக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா, இந்த 7த் மெடிசின் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 8த் மெடிசின் வந்து நாசியா, வாமிட்டிங். அதாவது வாந்தி வர்ற மாரி உணர்வு, அப்புறம் வாந்தி வர்றது. இந்த மாரியான பிரச்சனைக்கு வந்து இந்த மெடிசினு. சில பேருக்கு வந்து சளி தொல்லையாலயோ, இல்ல பித்தத்தினாலயோ வந்து சடனா வாமிட் வரும். இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இந்த மெடிசின் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 9த் மெடிசின் வந்து பார்த்தோம்னா, ஹெவியான வெயிட் தூக்குனதுக்கு அப்புறம் வந்து தசை பிடிப்பு ஏற்படுறது. ஹெவியான வெயிட் லிஃப்டிங் பண்றவங்களுக்கு வந்து சடனா வந்து ஏடா கூடமா ஏதாவது வெயிட் தூக்கிட்டாங்க அப்படின்னா, எங்கேயாவது மசில் வந்து புடிச்சுக்கும். அந்த மாரியான ப்ராப்ளம்க்கு வந்து பார்த்தோம்னா, இந்த மெடிசின் உங்களுக்கு அந்த பெயின் இல்லாம டோட்டலா சரி பண்ணிரும். அண்ட் 10த் மெடிசின் வந்து பார்த்தோம்னா, மலச்சிக்கல். கான்ஸ்டிபேஷன் சொல்றது. இது வந்து உங்களுக்கு 1 ஆர் 2 டேஸ் இந்த மாரி சடனா வரக்கூடிய கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து இந்த மெடிசின் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் 11த் மெடிசின் வந்து செரிமான கோளாறு. சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆகாம எதுக்கழிச்சிட்டே இருக்கிறது. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, இப்ப நெறைய பேர் வந்து பேக்கரி ஐட்டம் சாப்பிடுறது, அதே மாரி கேக்கு இந்த மாரி ஐட்டம் சாப்பிட்டதுக்கப்புறம் அது செரிமானம் ஆகாம ஏதோ தொண்டையிலே ஏதோ பண்ணிட்டே இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க நெறைய பேஷண்ட்ஸ் என்ட்ட வந்து. அந்த மாரியான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இந்த 11த் மெடிசின் வந்து உங்களுக்கு அந்த இத சரி பண்ணிரும். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா, 12த் மெடிசின் வந்து ஃபீவரோட சேர்த்து பாடி பெயின் இருக்கிறது. இது வந்து நார்மலா வரக்கூடிய வைரல் ஃபீவருக்கு. சில ஃபீவர் வந்து பார்த்தோம்னா விட்டு விட்டு வரும். இல்ல 3 டேஸ், 4 டேஸ், 1 வீக் வரை இருக்கும். அந்த மாரியான ஃபீவருக்கு வந்து பார்த்தோம்னா, ப்ராப்பரான லேப் டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு தான் வந்து மெடிசின் குடுக்கணும். இந்த மெடிசின் வந்து நார்மலா வரக்கூடிய ஃபீவர். இப்ப மழையில நனைஞ்சுட்டாங்க அப்படின்னா ஃபீவர் வரும். அந்த மாரியான ப்ராப்ளம்க்கு வந்து இந்த மெடிசின் லாஸ்ட் ஒண்ணு வந்து சூட்டபிளா இருக்கும். இந்த மெடிசின்ஸ் எல்லாமே டோட்டலி சேஃபான மெடிசின்ஸு. பெரியவங்கள்ல இருந்து சிறியவர்கள் வரை எல்லாருமே இந்த மெடிசின்ஸ் வந்து சாப்பிடலாம். அது வந்து எவ்வளோ டோசேஜ் சாப்பிடணும் அப்படின்றத கூட நான் அந்த பாக்ஸில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி உங்களுக்கு குடுத்துருக்கேன். பெரியவங்க வந்து பார்த்தோம்னா 4 குளோபியூல்ஸும், சிறியவங்க வந்து 3 குளோபியூல்ஸும் வந்து சாப்பிடணும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாரி. சில பேருக்கு 1 டைம் சாப்பிட்டதோடயே சரியாயிரும். சில பேருக்கு 2 டேஸ் சாப்பிட்டா தான் சரியாகும். அது ஒவ்வொருத்தவங்களுடைய உடல்நிலையை பொறுத்து மாறுபடும். அது வந்து நீங்க என்கிட்ட ப்ராப்பரா கன்சல்டேஷன் பண்ணிட்டு, நீங்க அந்த மெடிசின்ஸ வந்து சாப்பிடலாம். ஸோ இந்த மெடிசின் பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, என்னைய கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஓகேவா? தேங்க் யூ.